வெல்கம் டு என்பி ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார் வீடியோ தாங்க. உங்கள் கார் எலி கடிக்குதா? எங்கள் கார் அந்த மாதிரி தாங்க கடிச்சிருந்தது. இப்போ நாங்கள் அந்த எலி தொல்லேருந்து நல்லா எங்கள் காரை எப்படி சேஃப்டி பண்ணியிருக்கோன்ட்டு தான் உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோ தான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த இன்ஜினில் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த ஒயர் எங்கெங்கே என்ன கடிக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம உள்ள சீட்லாம் கூட வந்து உக்காந்துட்டு ஒரே ஸ்மெல் அடிக்கும். அந்த காரு நாஸ்தி பண்ணிடும். அதுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் ஏறும், பேக்கில் ஏறும். எலிக்கிட்டேருந்து நம்ம காரை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம கார் வாங்கும்போது பார்க்கிங்லாம் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ஆனால் இந்த எலிக்கிட்டேருந்து நம்ம காரை எப்படி காப்பாற்றுன்னு தெரியாது. ரசக்கருப்புரை வச்சு பார்த்துருப்போம், அப்பயும் அந்த எலி வந்துட்டு தான் இருக்கும். புயலை வச்சு பார்த்துருப்போம், புயலை வச்சாலும் அந்த ஸ்மெல்லில் அதுவும் வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு தான் மயக்கம் வரும், ஆனால் எலி வந்துட்டு தான் இருக்கும். எலி மருந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. அதை வச்சோம்னா அது சாப்பிட்டுட்டு போய் எங்கே போய் சாவுதுன்னே தெரியாது. ஆனால் காருக்குள்ளேயே தான் ஸ்மெல் அடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி கம்பி இருக்குது, ஹார்ட்வேர் கடையில் விற்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கி உங்கள் காருடைய அளவு என்னவோ அது மாதிரி அளந்துக்குங்க, டேப் வச்சு ஃபுல்லாக. அதை விட ஒரு எக்ஸ்ட்ராவே 1 மீட்ரு வாங்கிக்கோங்க. ரெட்டைப்பட்டியாக போடணுங்க. 2 ரோல் மாதிரி வாங்கி கட்டு கம்பி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா கட்டிடுங்க. எங்கெங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நல்லா அழகாக கட்டிடுங்க. கட்டிட்டு ஃப்ரண்ட்டு வளைவு ஃபுல்லாக அந்த கம்பி கட்டி முடித்தோன்னே காரை சுற்றி வச்சுட்டு வாங்க. எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கார்னர் வருது இல்லையா, அங்கங்கே லைட்டாக மடிச்சுக்குங்க. அந்த கம்பி லைட்டாக மடித்தாலே நல்லா ஈஸியாக மடிச்சுக்கும். நம்ம காரை சுற்றி வச்சுட்டு வாங்க. பொறுமையாக வச்சுட்டு வந்து கீழே பாருங்கள், கேப் இல்லாமல் அழகாக வச்சு நம்ம கீழே இருந்து எலி உள்ளே போகும். அதாவது காரை சுற்றி இந்த மாதிரி கேப் இல்லாமல் அழகாக சுற்றி வச்சு கட்டிடணும். கட்டிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கார் போகாமல் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயிண்ட்டை கட்டிக்கோங்க. இல்லை பேக்கில் ரிவர்ஸில் வரா மாதிரி முதல்ல நமக்கு ரிவர்ஸில் தான் எடுப்போம்னா பின்னாடி பக்கம் வச்சு அந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு கட்டிக்கணும். சுற்றி நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் எங்கள் காரை. இப்போ இந்த எலி தொல்லையே இல்லைங்க எங்களுக்கு, நிஜமாக சொல்கிறோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் காரை இந்த மாதிரி கட்டி சேஃப்டி பண்ணி வைங்க. எலி தொல்லையே இருக்காது. நம்ம குழந்தைங்களாம் இட்டுன்னு போவோம். நம்ம கார் முதல்ல அடிக்கடிக்கு எடுக்க மாட்டோம். மாதத்தில் 1 வாட்டி இல்லை வாரத்தில் 1 வாட்டி இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. மாதத்தில் 1 வாட்டி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம கார் ஃபேமிலியாக போகலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லே ஒரு சிலருக்கு செட் ஆகாது. என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. மருந்து வச்சு பார்த்துருப்போம், என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்போம். சர்வீஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்ககிட்ட கேட்டால் புயலை வையுங்கன்னு. நாங்கள் புயலை வச்சுட்டேன். ஏசி போட்டோம்னா செம ஸ்மெல் அடிக்குங்க. அதுவே ஒரு மயக்கம் மாதிரி வந்துடும் ஒரு சிலருக்கு. எங்களுக்கெலாம் செட் ஆகாது. நாங்கள் இந்த மாதிரி கட்டிட்டோன்னே இந்த எலி தொல்லை எங்களுக்கு இல்லைங்க. கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். நாங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றி நாங்கள் கட்டிட்டோம். கட்டிட்டு பின்னாடி நாங்கள் வந்து ரிவர்ஸில் தான் வரும். எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போகாது காரு, ரிவர்ஸில் எடுத்து தான் கீழே இறங்கும். அதுக்காக நாங்கள் பின்னாடி பக்கம் வச்சு ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு பின்னாடி அந்த ஜாயிண்ட் எடுத்துன்னு வந்து கட்டியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கட்டியாச்சா. இப்போ கீழே வந்து இந்த பூனை நாய்க்குட்டி நம்ம வளர்க்குறதே இருந்தாலும் எங்கன்னா அந்த பூனை வந்தால் கூட அந்த கீழெல்லாம் கார் கீழே தான் போய் படுக்குங்க. எலி இப்போ எந்த தொல்லையுமே இருக்காது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லை. எலி கடிக்கும் அதுன்ட்டு நம்ம எப்போ வேணாலும் காரை எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரே அடித்தா 1 மாதத்துக்கு நம்ம காரை எடுக்கலைன்னா தான் அந்த ஸ்ப்ரே அடிக்க சொல்கிறாங்க. இல்லை நமக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம 2 நாள்லேயே நம்ம காரை எடுக்கணும் எங்கன்னா பிளான் பண்ணியிருப்போம், திடீர்னு எங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்ப்ரே வந்து நமக்கே கெமிக்கல் தாங்க, அது செட் ஆகாது. எலி வரக்கூடாதுன்னா அது எப்படியாப்பட்ட பவராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட்டிடுங்க, எந்த டென்ஷனும் இல்லை. எலிகிட்டேருந்து நம்ம காரை காப்பாற்றலாம்.